சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நந்தினி வாசுக்கிட்ட சொல்கிறாங்க, நான் அந்த சாமி அடியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சாமி அடி குடும்பத்தை பற்றி வாசு சொல்லிட்டு இருக்காங்க. காலங்காலமாக அந்த குடும்பத்தில் இருந்து தான் அம்மன் அருள் வாக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலேயே என்னவோ தெரியல, அந்த குடும்பத்தில் எல்லாரும் ரெட்டை பிறவியாக தான் பிறக்கிறாங்க. இந்த சாமி அடிக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனும் அப்படியே அவங்க அண்ணன் மாதிரியே இருப்பான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு நந்தினி சரி, அந்த சாமியாரோட தம்பி எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அவன் சரியான குடிகாரன் மேடம், இவனை மாதிரி கிடையாது, அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நந்தினி சரி, சப்போஸ் நாம் போடுற பிளானுக்கு அந்த சாமியாடி ஒத்து வரலன்னா அவன் தம்பியை வச்சு இந்த காரியத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அந்த சாமியாடியை பார்க்குறதுக்காக நந்தினி கோவில்கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் மகா, ஐஸ்வர்யா, பூசாரி அப்படின்னு எல்லாரும் சாமியாடிக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது என்ன இன்னும் சாமியாடி வரல அப்படின்னு பூசாரி யோசிச்சுட்டு இருப்பார். மகாவும் கேட்டுட்ருப்பாங்க. அப்போது பூசாரி யோசிக்கிறாரு, ஏதாவது தேவகுத்தம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியலையே, சிலை திருடு போனதுனால சாமியாடி வரத்துக்கு இவ்வளோ லேட் ஆகுதே, சாமி உத்தரவு கொடுத்தாதான் அவங்க வருவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் போய் கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு விக்கி சொல்லும்போது, அதெல்லாம் நாமெல்லாம் போய் கூட்டிகிட்டு வரக்கூடாதுப்பா, அது தானாக வரணும், சாமி உத்தரவு கொடுத்தாதான், அம்மன் உத்தரவு கொடுத்தாதான் அவர் வருவார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே வாசு அந்த சாமியாடியை கூட்டிகிட்டு வராங்க. நந்தினி அந்த சாமியாடிக்கிட்ட சொல்கிறாங்க, நீ இப்போ மகான்ற பொண்ணுக்கு அருள் வாக்கு சொல்லும் போது அம்மன் சொல்கிற மாதிரி நீ சொல்லக்கூடாது, நான் சொன்னதை தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்கும்போது, அந்த மகாவை பற்றி நீ ரொம்ப தப்பாக சொல்லணும், அவள் பத்தினி வேஷம் போடுறான், சிலையை பணத்துக்காக அவள் தான் திருடினான், அவன் புருஷன் செத்துட்டான், அவனை கொன்று புதைச்சதே இவதான் அப்படின்னா நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னதுமே சாமி அடிக்க கோவம் வருது. என்னம்மா இது, நான் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன், என்ன தான் நீங்கள் கொடுத்தாலும் சரி நான் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சாமி அடி சொல்கிறாங்க. அப்போது உடனே பின்னாடி அந்த சாமியோட தம்பி ஒரு கட்டை எடுத்து அப்படியே அவங்க அண்ணன் மேலே அப்படியே அடிச்சிடுவாங்க. தலையில் அடித்ததுமே திரும்பி பார்க்குறாரு, டேய் நீயாடா இப்படி பண்ணுற, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க, பின்ன நீ யாரையும் பழைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட சாமியாடி கூட வந்தவங்களும் அந்த சாமியாடியை கட்டி போடுறாங்க. கட்டிட்டு அதுக்கப்புறமா நந்தினி அவங்க தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, கோவிலில் உங்கள் அண்ணன் மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு போ, அங்கே போயிட்டு மகான்ற பொண்ணுக்கிட்ட சாமி அருள்வாக்கு சொல்கிற மாதிரி நான் சொன்னதை சொல்லு அப்படின்னு அவங்கக்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தையும் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சாமியாடியை ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நல்லா கை காலெலாம் கட்டி போட்டு வாயிலெலாம் துணியை போட்டு கட்டிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே நந்தினி கோவிலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வீடியோ காலில் போட்டு பார்த்துட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் வெற்றி காயினை கையில் வச்சுட்ருக்கும் போது காயின் தவறி விழுந்துடும். என்ன தவறி விழுது, ஒரு வேளை மகாக்கு ஏதோ ஆபத்து இருக்கோ அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. பூவா தலையெல்லாம் போட்டு பார்ப்பாங்க, தலை வரும், அதனால் மகாக்கு ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. இல்லை நாம தான் யோசிக்கிறோமா, இந்த நந்தினி வேற நேற்று போனவங்க இன்னும் ஆளே காணோம், அவங்களால ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. சாமியாடி அந்த சாமியாடி மாதிரி அவங்க தம்பி வேஷம் போட்டுக்கிட்டு வராங்க. அப்பாடா எப்படியோ சாமியாடி வந்துட்டாரு அப்படின்னு பூசாரி சொல்லிட்டு இருப்பாங்க. வந்ததுமே அவர் சாமியெல்லாம் கும்பிடுறாரு. சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா பூசாரி சாமியாடிக்கிட்ட கேட்குறாங்க, சாமி என்ன நீங்கள் வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அம்மன் கிட்டேருந்து உத்தரவு வரல, அதனால தான் நான் வரத்துக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த அம்மன் உத்தரவு கொடுத்துச்சுல, எந்த ஒரு குத்தமும் கிடையாது, அதனால தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் பயந்துட்டோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வெற்றி மனசில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. அங்கே பூசாரி எவ்வளவோ அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு. அவர் கையில் போட்டிருக்கிற கட்டை கட்டணும்னு ட்ரை பண்ணுறாரு. பக்கத்தில் கத்திலாம் இருக்கும், வாயாலே அதை தள்ளி எப்படியோ கட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் முடியவே முடியாது. அங்கே அந்த ரூமில் ஒரு முனீஸ்வரன் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்து அந்த சாமியாடி வேண்டிகிட்டு இருக்காரு, முனீஸ்வரா நீ தான் அந்த பொண்ணை மகா நீ காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காரு. இங்கே சாமி வந்துடும். சாமி வந்ததுமே பூசாரி சொல்கிறாங்க, அம்மா
அம்மன் வந்துடுச்சு, உனக்கு வந்து அருள் வாக்கு சொல்ல போகுது, நீ வந்து உன்னோட குறைய வந்து சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து சாமியாடி வந்து ஆடுற மாதிரி என் பிள்ளை ஒருத்தி வந்துட்டு விலைக்கேற்றி என்னை வந்து கும்பிட்டுட்ருக்கா, நான் வந்து அவளுக்கு வந்து அருள் வாக்கு சொல்ல போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது நமக்கு தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு மகா வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெற்றி வந்துட்டு அங்கே சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருப்பாங்க. முனீஸ்வரா நீ தான் காப்பாற்றணும், மகாக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து முனீஸ்வரனை வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. இங்கே மகா வந்து சொல்கிறாங்க, சாமி என் புருஷனை வந்து காணோம், இப்போ எங்கே இருக்காரு என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு எதுவுமே தெரியல, நீங்கள் தான் அவர் எங்கே இருக்காரு என்னன்னு சொல்லணும், அதுக்காக தான் நான் இந்த விரதமே இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சாமியாடி வந்துட்டு சொல்கிறாங்க, கெட்ட எண்ணம் கொண்டவரே, என்கிட்டயே பொய் சொல்கிறியா, முதல்ல இந்த கோவிலை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே திடீர்னு அந்த பக்கம் வெற்றிக்கு வந்து வெற்றி மேலே வந்து சாமி வருது. வந்ததுமே வந்துட்டு கையில் வந்து கத்தி எடுத்துக்கிட்டு பயங்கரமாக ஒரு சத்தத்தை கொடுக்குறாங்க. அப்போ எல்லாரும் வந்து அப்படியே வந்து திரும்பி பார்க்குறாங்க வெற்றியை. ரொம்ப ஆவேசமாக வெற்றி வந்து நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.